அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போறேன். இப்ப ஒரு வயதான தாத்தா தலை மேல கூடைய வச்சுட்டு, அதுல ஒரு 10 கிலோ ஆப்பிளோட நடந்து போயிட்டுருக்காரு. அவரு கொஞ்சம் வயசானவரு. இருந்தாலுமே அவரோட உழைப்புல தான் அவரு வாழ்ந்துட்டுருக்காரு. நடந்து போயிட்டுருக்கும்போது, கொஞ்சம் மேடான பகுதியில நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ தலையிலருந்து ஒரு 3 ஆப்பிள் கீழ விழுந்துருது. அப்போ பின்னாடி ஒரு அக்காவும், தங்கச்சியும் சின்ன பிள்ளைங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஆப்பிள் கீழ விழுந்தத பார்த்துட்டு சின்ன தங்கச்சி சொல்றாங்க, "அக்கா ஆப்பிள் கீழ விழுந்துச்சுல, இந்த ஆப்பிள் நாம எடுத்து சாப்பிட்டுறலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா "இல்ல அதெல்லாம் தப்பு. நாம அவங்கள்ட்ட குடுத்துறலாம்" அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பாப்பா தானே அவிங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க. சரி அக்காவும் சரி ஓகே சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுர்றாங்க 2 பேரும். அந்த தாத்தா அந்த வியாபாரி கிட்ட போயிட்டு எல்லா ஆப்பிளையும் இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்சு எடை போடும்போது, அப்போ 9½ கிலோ தான் இருக்கு. அப்ப அந்த வியாபாரி கேட்குறாங்க, 10 கிலோ அங்கருந்து உங்ககிட்ட குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க 9½ கிலோ கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்ப 1/2 கிலோ என்ன ஆச்சு? நீங்க வர வழியில சாப்பிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா திட்டிட்டு இருக்காங்க. அது பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த அந்த அக்காவும், தங்கச்சியும் பார்க்குறாங்க. பக்கத்துல வராங்க. அவங்க ரொம்ப ஹார்ஸா தாத்தாவ திட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் தாத்தா சொல்றாரு, "இல்ல நான் அங்க தலையில ஏத்தி வச்சு தான் நான் இங்க தான் இறக்குறேன். அதுவரைக்கும் நான் எதையுமே எடுக்கல. நான் சாப்பிடவும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "என்னைய நம்புங்க." அப்படின்னு சொல்றாங்க. இவரு "இல்ல, அங்க எனக்கு 10 கிலோ ஏத்தி உங்கள்ட்ட குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அக்காவும், தங்கச்சி பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அங்க நின்னு, இந்த மாரி நாங்க தான் அத சாப்பிட்டோம். அவர் தலையில இருந்து அந்த 3 பழம் கீழ விழுந்துச்சு குடையிலருந்து. நாங்க அத எடுத்து அவர்ட்ட குடுக்கலான்னு நெனச்சோம். வேணான்னு சொல்லிட்டு நாங்களே சாப்பிட்டோம். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. தப்பு எங்களோடது தான். நீங்க அவங்கள திட்டாதீங்க. இந்த பழத்துக்கான காச நாங்க வீட்ல போய் வாங்கிட்டு உங்ககிட்ட குடுத்துர்றேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு எங்களோடது தான். அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வியாபாரியும் சரின்னு சொல்றாங்க. இதுல என்ன நாம தெரிஞ்சுக்கணும்னா, நம்மனால ஒரு சின்ன பிரச்சனை வருது. அ ஒருத்தவங்க நம்மனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சதுன்னா, உடனே அந்த இடத்துல நாம நம்மளோட தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுறணும். அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிற விஷயத்த சரி பண்ணிறணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மனால யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை வரக்கூடாது. அப்படி சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதனால நாம எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாரி இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க் யூ.